நள்ளிரவு மல்லிகை அத்தியாயம் 11. ஜெயந்தனை எதிர்ப்பது கஷ்டம் என்று கிருஷ்ணகுருப்பு சொன்னது பிரபாகரனை ரொம்பவே அதிர வைத்தது. கிருஷ்ணகுருப்பு சற்று நேரம் தீவிரமாக யோசித்தபடி மௌனமாக உட்கார்ந்தார். சற்று நேரத்திற்கு பிறகு மெதுவான குரலில், துர்மந்திரவாதம் செய்வதில் ஜெயந்தன் பெரிய கில்லாடி. அவனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையை சொல்றதானா அவங்கிட்ட மோதுறது அளவுக்கு எங்கிட்ட எந்தவிதமான மந்திர சக்தியும் கிடையாது என்றார் விரக்தியோடு. சிக்கலான நிலைமை, என்ன செய்யறதுன்னே புரியல. குமார் குழப்பத்தோடு சொன்னார். மறுபடியும் யோசனையில் ஆழ்ந்த கிருஷ்ணகுருப்பு சற்று நேரம் கழித்து, எனக்கு தெரிஞ்சு ஜெயந்தனோட மோதுற அளவுக்கு நம்ம பக்கத்துல யாரும் இருக்கிறதா தெரியல. வடக்குள், அதாவது மலபார் பகுதியில என்னோட தாய் மாமா ஒருத்தர் இருக்கிறார். கேளு குரூப்புங்கிறது அவரோட பேரு. அவருக்கு வயது 90 இருக்கும். வேணும்னா அவர்கிட்ட விசாரிச்சு பார்க்கிறேன். அதை உடனடியாக செய்யுங்கள். பிரபாகரன் பரபரத்தான். கிருஷ்ணகுருப்பு அன்றிரவே புறப்பட்டார். மறுநாள் காலையில் எழுந்து கோயிலுக்கு போய்விட்டு வந்தார் குமார். வீட்டில் அவருக்கு ஒரு தந்தி காத்திருந்தது. கல்லூரியிலிருந்து பிரின்சிபால் தான் அதை கொடுத்திருந்தார். உடனே புறப்பட்டு வரவும் என்றது தந்தி. குமாருக்கு காலேஜின் லேபரட்டரி ரூமும் அந்த எலும்புக்கூடும் நினைவுக்கு வந்தன. அங்கே ஏதாவது விபரீதமாக நடந்திருக்குமோ என்ற பயம் ஒரு கணம் அவர் மனதில் எழுந்தது. பிரபாகரனிடம் சொல்லிவிட்டு உடனே உடை மாற்றிக்கொண்டு புறப்பட்டார். பஸ்ஸில் பயணம் செய்யும் போது அவர் மனம் லேபில் இருந்த எலும்புக்கூட்டை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தது. அந்த கண்ணாடி பெட்டி காலியாகத்தான் இருக்கும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். மண்டையோட்டை தவிர மீதமுள்ள எலும்புகளை ஒரு கோணிப்பையில் போட்டு மூளையில் தள்ளிவிட்டிருக்கிறோம். யாராவது பாடம் நடத்த எலும்புக்கூட்டை தேடியிருப்பார்கள். காணவில்லை என்பது தெரிந்திருக்கும். என்னென்ன பிரச்சனைகளை கிளப்பியிருக்கிறதோ. குமாருக்கு அப்போது வராத கவலையெல்லாம் இப்போது வந்தது. மதியம் 2 மணிக்கெல்லாம் குமார் கல்லூரியை அடைந்தார். நேராக பிரின்சிபல் அறைக்கு சென்றார். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? பிரின்சிபலிடம் குரலை இயல்பாக வைத்துக் கொண்டு கேட்டார். நீங்க ஊருக்கு போகும்போது நம்ம ஸ்டோர் ரூம்ல கண்ணாடி பெட்டிக்குள்ள எலும்புக்கூடு பத்திரமாய்த்தானே இருந்தது? குமாரை கூர்ந்து பார்த்து கொண்டே கேட்டார் பிரின்சிபால். அந்த கேள்வியை எதிர்பார்த்திருந்ததால் வியப்போ பதட்டமோ அடையவில்லை. சார், அந்த எலும்புக்கூட்டை ஒரு கோணிப்பையில போட்டு ஓரமா வச்சிருக்கேன். அதை சுத்தம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் எடுத்தேன். ஏற்கனவே ஒரு தடவை அப்படி கிளீன் பண்ணியிருக்கேன். பிரச்சனை எது இல்லை மிஸ்டர் குமார். நீங்க கோணிப்பையில போட்டு கட்டி வச்சிருந்த எலும்புக்கூடு அப்படியே தான் இருக்கு. ஆனா அதுல மண்டையோடு இல்ல. நீங்க எலும்புக்கூட்டை கோணிக்குள்ள போடும்போது மண்டையோட்டையும் கூட போட்டீங்களா இல்லையா? குமார் சட்டென்று ஒரு பொய் சொன்னார். மண்டையோட்டையும் சேர்த்துத்தான் கோணிப்பையில போட்டேன் சார். சே, மேட்டர் மொத்தமும் இடிக்குதே. இந்த விவகாரம் பத்திரிக்கையிலையும் வந்து தொலைச்சிருச்சு. நாங்க நல்லா தேடிட்டோம். கோணிக்குள்ள மண்டையோடு இல்லை. அதே மாதிரி பக்கத்து காலேஜில் இருக்கிற எலும்புக்கூட்டுல மண்டையோட்டை தவிர மிச்ச போர்ஷன் எல்லாம் மாயமா மறைஞ்சு போயிருக்கு. சார், எதுக்கும் நான் இன்னொரு தடவை ஸ்டோர் ரூம்ல தேடி பார்க்கட்டுமா? நாங்கள் ஏற்கனவே ஸ்டோர் ரூம், லேப் எல்லாத்தையும் சல்லடை போட்டு சலிச்சிட்டோம். தேடாத இடமே பாக்கி இல்லை. சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் எதுக்கும் ஒரு தடவை தேடி பார்த்துடுறேன். பிரின்சிபலின் மறுமொழிக்கு காத்திராமல் அறையை விட்டு வெளியேறினார் குமார். சே, இந்த விஷயம் பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுடுச்சே என்று நொந்து கொண்டே ஸ்டோர் ரூமுக்குள் நுழைந்தார். இல்லாத மண்டையோட்டை எங்க போய் தேடுறது என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டார். அவர் அப்படியும் இப்படியுமாக ரூமுக்குள் கண்களை அலைய விட்டபோது அந்த அறையின் நிசப்தத்தை உறுத்தாமல் ஒரு பெண் குரல் பேசியது. அதோ பாருங்கள், அந்த மூலையில் ஒரு மண்டையோடு கிடக்கிறது. திடுக்கிட்ட குமார் திரும்பி பார்த்தார். அறையில் யாரும் இல்லை. ஒருவேளை பிரம்மையாக இருக்குமோ என்று நினைத்தார். எதற்கும் அந்த மூலையில் ஒரு முறை தேடிவிடுவது என்று முடிவுக்கு வந்தவராக அந்த பக்கம் நடந்தார். அங்கே உபயோகமில்லாத பல பொருள்கள் குவிந்து கிடந்தன. அந்த குப்பைகளை புரட்டி போட்டு கையால் துளாவினார். அப்போது அங்கே நிஜமாகவே ஒரு மண்டையோடு கிடந்தது. குமாருக்கு தலை சுற்றியது. தான் காண்பது கனவா நனவா என்று புரியாமல் மண்டையோட்டையே வெறித்து பார்த்தார். அதை கையில் எடுத்தார். அப்பாடி, தப்பித்து விட்டோம் என்று தோன்றியது. அந்த மண்டையோட்டில் கம்பி ஒன்றை இணைத்து எலும்புக்கூட்டோடு பொருத்தினார். அதை அங்கேயே வைத்துவிட்டு பிரின்சிபலின் அறைக்கு விரைந்தார். என்ன குமார், பரபரப்பா வர்றீங்க, என்னாச்சு? அந்த அறைக்குள்ளேயே தான் இருந்தது. நான் தனியா பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன் சார். நிம்மதி பெருமூச்சு விட்ட பிரின்சிபல் பக்கத்து கல்லூரிக்கு டெலிஃபோன் செய்தார். எங்க காலேஜ் எலும்புக்கூட்டோட மண்டையோடு லேப்ல தான் இருக்கு. அதை இன்ஃபார்ம் பண்ணத்தான் ஃபோன் பண்ணேன், சந்தோஷமாய் சொன்னார். உடனடியாக மண்டையோடு கிடைத்த தகவலை பத்திரிகை அலுவலகத்திற்கும் தெரிவித்தார். குமார் பக்கம் திரும்பி, என்ன குமார், வேணும்னா லீவை கண்டினியூ பண்ணிக்கிங்க என்றார். ஆமாம் சார், அட்லீஸ்ட் இன்னும் 1 வாரமாவது லீவு வேணும். இன்னைக்கு இங்கேயே இருந்துட்டு நாளை காலைல புறப்படுறேன். அன்று இரவு வழக்கம் போல் லேபரட்டரியில் தங்கினார். இரவு வெகுநேரம் தூக்கம் வரவில்லை. ஊர் ஞாபகமும் நடந்து கொண்டிருக்கும் வினோதமான சம்பவங்களும் அவர் மனதை சஞ்சலப்படுத்தி கொண்டிருந்தன. அப்படியே சாய்ந்து கிடந்தார். அவரையும் அறியாமல் கண்கள் மெல்ல அயரத் தொடங்கிய போது
ஒரு வழியா தப்பிச்சிட்டீங்க இல்லையா? குமாரின் தலைமாட்டிலிருந்து சன்னமான பெண் குரல் கேட்டது. தூக்கி வாரிப் போட எழுந்து உட்கார்ந்தார். அங்கே மங்கலான வெளிச்சத்தில் ஸ்ரீதேவி குட்டி. என்ன நீ நீ இங்க எப்படி? ரொம்ப நேரமா இங்கேயே தான் இருக்கிறேன். நான் சொல்லித்தானே நீங்க மண்டையோட்டை தேடி எடுத்தீங்க. வீண் குழப்பம் வேண்டாம்னு நான் தான் ஒரு மண்டையோட்டை அங்கே வச்சேன். அவள் கண்கள் ஏதோ ஒளிப்புலம்பு போல தெரிந்தன. குமாருக்கு அவள் உருவமா அருவமா என்று வழக்கம் போல் பிடிபடவில்லை. ஆனால் அவள் இயல்பாக பழகுவதால் இப்போது அவருக்கே மெல்ல மெல்ல ஒரு தைரியம் வர ஆரம்பித்திருந்தது. நல்லது செஞ்சிருக்க ஸ்ரீதேவி. இல்லைன்னா என் பிரின்சிபல் என்னை ஒரு வழி ஆக்கியிருப்பாரு. நான் பெரிய சிக்கல்ல இருந்து தப்பிச்சிட்டேன். உனக்குத்தான் நன்றி சொல்லணும். ஸ்ரீதேவி புன்னகைத்து கொண்டே, அதுக்குள்ள நன்றி சொல்லிட்டா எப்படி? இனிமேதானே உங்களுக்குள்ள பிரச்சனைகளே ஆரம்பிக்க போகுது. என்ன என்பது போல் பார்த்தார். அடுத்த அத்தியாயம் அடுத்து.